நம்ம தமிழக சிரிப்பு நடிகர் வடிவேலு மாதிரியும், அப்புறம் சில முக்கிய சிரிப்பு நடிகர்கள் மாதிரியும் அவர் போராடுகிறாரே தவிர, அரசியல்வாதி மாதிரி ராகுல் காந்தி செயல்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் கூட்டத்தில் இருந்தவர் முகமது இலியாஸ் என்பவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் தர்பங்கா போலீசால. அவர்தான் நரேந்திர மோடியினுடைய அம்மாவை ஒரு கெட்ட வார்த்தையில திட்டிருக்காரு. அது ஒளிப்பதிவாகி விட்டது. அதை வைத்துக்கொண்டு இன்று காலை ஃப்ரைடே 29th ஆகஸ்ட் 10 மணி வாக்குல பெண் நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியினர் பல இடங்களில் இருந்து சேர்ந்து அந்த தர்பங்கா எந்த இடத்துல காங்கிரஸ் பார்ட்டி ஆபீஸ் இருக்குதோ அந்த இடத்துல போய் சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சு கிடிச்சு உடைச்சு பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் ரொம்பவும் கோபத்தில் இருக்காங்க. 100 வயது தாயாரை பற்றி, அதுவும் அவருடைய ஒரு மரியாதைக்குரிய தாய். இப்ப பாருங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய அம்மாவை பத்தி ராஜா பேசினார் தேர்தல் போது. அந்த மாதிரி இப்போ ராகுல் காந்தி சில பேர் உசுப்பி விட்டுறாருங்க. இது மோடிக்குத்தான் பலனாகுமே தவிர, உங்களுக்கு இங்க அரிச்சதுன்னா இங்க சொரிஞ்சுக்கலாம், அதோட சரி. பட் இட் வில் அஃபெக்ட் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ்.